ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவனகிரி டிவி சேனல். நாம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2024 வெளிவந்து ஒரு மெகா ஹிட் அடித்த டாப் 10 மூவிஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்பர் 1 திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா தான். அது வந்து பார்த்தீங்கன்னா யார் டிரெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நித்திலன் சாமிநாதன். அதில் யார் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வசூலை வாரிச்சுன்னு தான் சொல்ல முடியும். அந்த வகையில் நம்பர் 2ல எந்த படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேட்டையன். அதில் யார் வந்து டிரெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஜே ஞானவேல். அதில் யார் ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த். அந்த வகையில நம்பர் 3ல எந்த மூவி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாழை. அது வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல எடுத்திருந்தாலும் அது ரொம்ப ஒரு பிளாக் பஸ்டரா நமக்கு வந்துருச்சு. அதை யாரு டைரக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜ். இந்த லிஸ்ட்ல 4வது இடத்த எந்த படம் பிடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா வெங்கி அட்லூரி இயக்கத்துல துல்கர் சல்மான் நடிப்புல வெளிவந்த லக்கி பாஸ்கர் தான். இந்த லிஸ்ட்ல 5வது பிளேஸ்ல எந்த படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் இயக்கத்துல சூரிய விஜய் சேதுபதி நடிச்ச விடுதலை 2 தான். இந்த லிஸ்ட்ல 6வது பிளேஸ் எந்த மூவி பிடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்துல அட்டகத்தி தினேஷ் ஹரிஷ் கல்யாண் நடிப்புல வெளிவந்த லப்பர் பந்து தான். இந்த லிஸ்ட்ல 7th பிளேஸ்ல எந்த மூவி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிறுத்தை சிவா இயக்கத்துல சூர்யா தீஷா பட்டானி நடிப்புல வெளிவந்த கங்குவா தான். இந்த லிஸ்ட்ல 8th பிளேஸ்ல எந்த மூவி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 96 டைரக்டர் சி பிரேம்குமார் இயக்கத்துல கார்த்திக் அரவிந்த் சாமி நடிப்புல வெளிவந்த மெய்யழகன் தான். இந்த லிஸ்ட்ல 9th பிளேஸ் எந்த மூவி பிடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷ் இயக்கி நடிச்சிருக்கிற ராயன் படம் தான். இந்த லிஸ்ட்ல லாஸ்ட் பிளேஸ் எந்த மூவி பிடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்துல ஆக்டர் விஜய் பிரசாந்த் பிரபுதேவா நடிப்புல வெளிவந்த கோட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம சினி செய்திகள் முடிஞ்சிருச்சு. மறக்காம நம்ம புவனகிரி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு போங்க.